ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. காத்தியாஜனாயி வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னோ துர்கி பிரச்சோதயாத். அன்பு சார்ந்த எங்களுடைய இணையர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு, ஜோதிட வழிகாட்டி சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, காஞ்சிபுரம் சங்கரமடம். அலைபேசி எண் 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 12/12/2022 முதல் 18/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், திசைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதுபோக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் இதெல்லாம் இந்த பதிவில் பார்க்குறோம். நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இது கோச்சார ரீதியான பொதுவான ஒரு கிரகங்களுடைய அமைப்பு பெயர்ச்சியை வச்சு தான் பார்க்குறோம். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலாபலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அடியனுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக விரிவான பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஒன்றும் பெரிய விசேஷங்கள் இல்லை. 12/12/2022 திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி. அது மாதிரி அதே மாதிரியே கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷ தினம். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய விதமாக அமையும். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு, மகரம், கும்பம், மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே இந்த 3 ராசி நேயர்களும் இந்த வாரத்தில் நிதானமாக, எச்சரிக்கையாக, கவனமாக இருந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 12/12/2022 முதல் 18/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய பலாபலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்குறோம். இந்த வார பலாபலன்களில் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார். இப்போ பூமி லாபம், மனை லாபம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக இருந்து வந்த உடல்நல கோளாறு சீராகும், மருத்துவ செலவுகள் குறையும், நோய் நிவாரணம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம். வேளாண்மை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் முன்னேற்றத்தை அடையலாம். மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, வேளாண் துறை, வேளாண்மைத்துறை, இந்த மாதிரி அது சம்பந்தமான இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். அதே மாதிரி நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை பணியாளர்கள், அகழ்வாராய்ச்சி, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், மின்சாரத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு பல இடங்களில் நம்ம வியாபாரத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி, பொறாமைகள் விலகக்கூடிய அமைப்பு ஏற்படுது. திடீர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அதனால் கஷ்டங்களை விட்டு ஓடினவன் குரு 9ல் இருக்கும் பொழுது இவ்வளோ நாளாக பட்டு வந்த வேதனைகள், மன கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் இதெல்லாம் விட்டு விலகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. 9ல் குரு இருந்தால் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம், விவாக பாக்கியம் ஏற்படுது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டாகும். வம்ச விருத்தி ஏற்படும். பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஆபரண தொழில் பண்ணுறவங்க, அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை சற்று கூடுதலாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள், வாகன பழுதுகள், விபத்துக்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. குறிப்பாக
இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, தொழிற்சாலைகள், எந்திரசாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்கு இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் எச்சரிக்கை கவனம் தேவை. 6ஆம் இடம் ரணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் புதன் குரு சேர்க்கை, அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். தனியார் துறை, நிதி நிறுவனங்கள், ஐடி கம்பெனி, அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இசை, நாடகம், ஜோதிடம், பத்திரப்பதிவு இந்த மாதிரி துறையில் பணிபுரியக்கூடியவர்கள், ஆபரண தொழில் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு ஏற்படுது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது. பூர்வீக சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள், அதாவது வில்லங்கம் விவகாரங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகி நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசுத்துறை அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். 4ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. இருந்து வந்த சட்டம், காவல்துறை, நீதிமன்ற பிரச்சனைகளிலிருந்து விலகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது. பொதுவாக கடகராசின்னு பார்த்தா இந்த வார பலாபலன்கள் ஒரு 90% நன்மைகள் ஏற்படுகின்றது. இது கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள். இது போக சொந்த ஜாதகத்தில் பலன்கள் மாறுபடும், வேறுபடும். இப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன், மகாவிஷ்ணுவை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையார் வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.